Hi guys, D3400 Nikon அதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேகு கொடுத்துருக்காங்க. பேகு நிக்கான் பேகு கொடுத்துருக்காங்க. ஸோ பேகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Okay. This is bag. Leather facilities illa. This bag. Are you inside? Wire ஏதாவது வந்தா போட்டு வச்சுக்கலாம். Okay. Bag is it? Okay. No problem. அப்புறம் கேமரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 16 GB கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாண்டேஸ்க்கு 16 GB நிக்கான் அந்த இதுக்குள்ளே பேக்குக்குள்ளே கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கேமராவை பார்ப்போம். ரிவ்யூ. திஸ் இஸ் நிக்கான் ஸ்கூல் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஸிங் கார்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிக்கான் புக்கை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேமராவை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சார்ஜர். ஓகே, பர்ஃபெக்ட். திஸ் அ சார்ஜர். அதுக்கப்புறம் பாக்ஸிங்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18x55 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் கிட்டு பார்ப்போம். சரி, ஓகே, இந்த இருக்க லென்ஸு. This is lens. Okay. கேமராவை பார்ப்போம். கேமரா this is a camera, Nikon D3400 Nikon camera. Effect, features mode, running mode, screen mode, video shot, auto mode எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் பேட்ரி நாட் இன்சைட். பேட்ரி போடணும். இதுக்கு வந்து மேனுவல் பேட்ரி. ஸோ நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுவீங்கல்ல ரிமோட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பேட்ரி, மேனுவல் பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பேட்டரி நம்பி நம்ம எங்கே வேணாலும் கேமரா எடுத்துகிட்டு போய்க்கலாம். எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட மேடு வந்து தாய்லாந்து. ஓகே, ஆப்டிமிக்கல் லென்ஸ் ஜூம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெபிலைசர், அப்புறம் வைப்ரேஷன் மோட், D44 நிக்கார். ஸோ ஃப்ளாஷ் முதற்கொண்டு நமக்கு அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளேயே நமக்கு வந்துடுது. ஓகே, பர்ஃபெக்ட் கேமரா. ஸோ இதை பற்றி மேலும் உள்ள ரிவ்யூஸ்லாம்
நான் இன்னும் யூஸ் பண்ணலை. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்த பற்றி உள்ள ரிவ்யூலாம் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து நமக்கு ஹைஃபோ ஜாக்கு, HDMI கேபிளும் குத்திக்கலாம், சாம்சங் கேபிளையும் குத்திக்கலாம் ஃபைல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. இன்க்ளூடிங் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது, வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு இருக்குது. வீடியோ ஷாட்டு கூட வந்து 1080 டு வீடியோ ஷாட். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இதை கொடுத்துருக்காங்க. 1920 1080 பிரிண்ட்டு, 13 FPS ஃபிக்ஸட் வரையும் நமக்கு கிடைக்கும் வீடியோ ஷாட்டெல்லாம். ஸோ ஸ்டெபிலைசர் வந்து கிளாரிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. பர்ஃபெக்டாக இருக்குது லென்ஸோட கிளாரிட்டி எல்லாம். ஸோ லென்ஸை பற்றியெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பர்ஃபெக்ட். ஆல்வேஸ் இஸ் குட் கண்டிஷன். ஸ்டாண்டிங் மூட்லேருந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. ஓகே, மற்றபடி இதை பற்றி நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸ் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.